ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 16. வாங்க கதைக்குள்ளே போகலாம். லேபில் அவன் டேபிள் மீது இருந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்த கௌசிக், ஓஹோ, இங்கே வரும்போதே லஞ்ச் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கா. ஆனால் அதுக்காகலாம் சாப்பிட போகிறதில்ல. நேற்று நைட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. ஆனால் டின்னரில் என்கிட்ட எவ்வளோ ஹார்ஸாக பேசினா என்று நினைத்து அதை தள்ளி வைத்துவிட்டு லேப்டாப்பில் கவனம் செலுத்தினான். அதையெல்லாம் மதி ஜன்னல் பக்கம் ஒளிந்து நின்று பார்த்து கொண்டு தான் இருந்தாள். அவன் சாப்பிடாமல் இருந்ததை பார்த்து முகம் வாடி, சரி விடுமதி, நீ உன் சைடில் இருந்து சாரி கேட்டுட்ட. காலையில் உன்னை அவர் ஃபோனில் திட்டியும் சொரணை இல்லாமல் இதையெல்லாம் பண்ணிட்ட. இனி அவர் பக்கம் வராத. இவர் யாரு உனக்கு? வெறும் வீட்டு ஓனர் என்று தனக்குத்தானே எதையோ யோசித்து அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்றதை ஓரக்கண்ணால் பார்த்த கௌசிக் கன்னத்தில் கை வைத்து அந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் அவனை பார்க்க வந்த கார்த்திக், என்னடா சாப்பிட கூட வராமல் இந்த லஞ்சு பாக்ஸை ஏதோ அதிசயம் போல பார்த்துக்கிட்டு இருக்க என்று சொல்லி சிரித்தான். அவனை பார்த்து முறைத்துவிட்டு லேப்டாப்பில் கவனம் செலுத்தினான். உன்கிட்ட பேசினதற்கு ஒரு கிளிக்கிட்ட பேசியிருந்தா கூட அது ஏதாவது திரும்ப பேசும் என்று சலிப்புடன் சொல்லி அவன் பக்கம் இருந்த லஞ்சு பாக்ஸை கையில் எடுத்தான். அவனிடமிருந்து பிடுங்கிய கௌசிக், இப்போ தான் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் பண்ணாங்க. உன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டிபார்ட்மெண்ட் போய் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அதை முதல்ல என்னன்னு கேளு, சாப்பிடுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் என்றான் கௌசிக். ஐயோ, திரும்பவுமா? கண்டிப்பாக ஏதாவது லவ் மேட்டராக தான் இருக்கும் என்று புலம்பிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்றான். அவன் சென்ற அடுத்த நொடி கௌசிக் பாக்ஸை ஓப்பன் செய்து பார்த்தான். அதில் மேலே தயிர் பச்சடியும் கீழே வெஜ் பிரியாணியும் இருந்தது. கண்கள் மூடி அதன் வாசனையை நுகர்ந்து சாப்பிட போகும்போது மூடியில் ஏதோ செலட்டை போட்டு ஒட்டியிருப்பதை பார்த்துவிட்டு திருப்பி என்ன என்று பார்க்க அதில் தேங்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் அவனையும் அறியாமல் முகத்தில் ஒரு சிறு புன்னகை எட்டி பார்த்தது. அவன் அம்மா இருக்கும்போது சிரித்தவன் இப்பொழுதுதான் நீண்ட காலம் கழித்து மெல்ல சிரித்து இருக்கிறான். அடிக்கடி கார்த்திக் கூட கேட்பான், ஏண்டா உனக்கு சிரிக்க தெரியுமா தெரியாதா? நம்ம காலேஜ் படிக்கும்போது இருந்தே நீ சிரித்து நான் பார்த்ததே இல்லை என்று கேட்டால் கூட முறைப்பை மட்டுமே பதிலாக தந்து சென்று விடுவான். அவன் அம்மா கௌசிக் கோபமாக இருக்கும்போது சுவையாக சாப்பாடு சேர்ந்து அவனை சமாதானம் செய்வார். அது ஞாபகம் வந்தது அவனுக்கு. ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டு அங்கேயே கை கழுவிட்டு வெளியே வரும்போது கார்த்திக் கோபமாக வந்து அவன் முன்னால் நின்றான். அவனை கண்டும் காணாமல் போனவனை கையை பிடித்த கார்த்திக், டேய், என்னடா என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனைன்னு சொன்னேன், ஆனால் அங்கே அப்படி எதுவுமே இல்லை. ஓஹோ, இப்போ தான் ஞாபகம் வருது. ஐ திங்க் அது 3rd இயர் பாய்ஸ் என்று கூலாக சொன்னான். அவனை கொலைவெறியுடன் பார்த்த கார்த்திக், டேய், இன்னைக்கு நான் லஞ்சு கூட எடுத்துகிட்டு வரல. கேண்டீனுக்கு போனால் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலி பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரியாது, நீ தான் எனக்கு சாப்பாடு ஆன்லைனில் போட்டு பணம் தரணும் என்றான். புருவத்தை உயர்த்தி தலையை அப்படியும் இப்படியும் ஆட்டி முடியாது என்பது போல் சொல்லி முன்னே நடந்தான். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்காமல் விடமாட்டேன்டா என்று சொல்லி அவனை தொல்லை செய்து கொண்டே கார்த்திக் சென்றான். பின் கௌசிக் அவனுக்கு சாப்பாடு ஆர்டர் செய்து பணம் தந்துவிட்டு சென்றான். அதை கார்த்திக் உற்சாகமாக ஓப்பன் செய்து பார்த்தபொழுது அதில் இருந்த தயிர் சாதத்தை பார்த்து காண்டாகி வேண்டா வெறுப்பாக தயிர் சாப்பாட்டை சாப்பிட்டான். இருந்தாலும் இவ்வளோ கஞ்சத்தனம் ஆகாதுடா கௌசிக், உனக்கு வர பொண்டாட்டி ரொம்ப பாவம் என்று சொல்லி முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்தான். அவன் சொன்னதில் புரியாமல் ஃபோனை பார்த்தபடி, ஏன் அப்படி சொல்கிற என்று கேட்டான். நீ எல்லாம் கல்யாணம் பண்ணுறதே டவுட்டு. இதில் உனக்குன்னு வர பொண்ணு பாவமான பொண்ணு தான் வரும். இவ்வளோ வருஷம் பழகிற எனக்கே செலவு பண்ண இவ்வளோ யோசிக்கிற. அந்த பொண்ணு உன் வீட்டில் தங்கறது கூட நீ காசு வாங்கிடுவ. நீ சரியாக பேசக்கூட மாட்ட, எப்போவும் கோவப்படுவ. இதில் அவள் உன்னைய வேண்டாம் என்று சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா என்று கிண்டலாக சொல்லி சிரித்தான். நான் சொன்னதில்தான் அப்படிதான் மதியிடம் நடந்து கொள்கிறோம். அதனால் 1 வருஷம் என்ன, இந்த 6 மாதத்தில் வெறுத்து போய் விடுவாள் என்று நினைக்கும் போதே ஒரு பக்கம் எதிர்பார்த்தது நடக்கும் என்று நிம்மதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று தன்னை விட்டு விலகி செல்வது போல் இருந்தது. பிறகு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, ஃபைனல் இயர் மினி ப்ராஜெக்டை யார் பார்க்குறா என்று கேட்டான். அது ப்ரொஃபஸர் ஹரீஷ் தான். ஏன் கேட்குற? இல்லை, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதான் வர கம்பெனி HR மெம்பர்ஸ் இதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்றான். அட ஆமாம், அதுக்கு நீ தானே இன்சார்ஜாக இருக்க. அப்போ அடுத்த மாதம் நீ ரொம்ப பிஸி ஆகிடுவ என்று கார்த்திக் சொன்னான். ஓகே, நான் ப்ரொஃபஸர் ஹரிஸை மீட் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான்.
இவனுக்கு எப்போ பாரு வேலை என்று கௌசிக்கை திட்டிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். இங்கு கௌசிக் திட்டம் வேறாக இருந்தது. ஹரிஸிடம் சிலவற்றை பேசிவிட்டு வெளியே வந்து ஒரு பெருமூச்சு விட்டான். அன்றைய நாள் கல்லூரி முடிந்து பார்க்கிங் சென்று வேலைக்கு செல்வதை நினைக்கும் போதே ரங்கன் நினைவு வந்து சிறு பதட்டமானாள் மதி. ஆனாலும் பணம் அவசியம் என்பதால் சூப்பர் மார்க்கெட் நோக்கி சென்றாள். அவள் எண்ணத்தை மாற்ற நினைத்து காதில் எப்பொழுதும் போல் பாடலை ஒலிக்கவிட்டாள். அப்பொழுது கால் வர அதை ஹெட்செட் மூலம் அட்டன் செய்து யார் என்று தெரியாமல் ஹலோ என்று பேசியபடி ஸ்கூட்டரை ஓட்டினாள். ஸ்கூட்டரை ஸ்டாப் பண்ணு, ஃபோன் பேசும்போது ஏன் வண்டி ஓட்டுற இடியட் என்று ஆணின் கடுமையான குரல் கேட்டது. அதை கேட்டு பதறி வேகமாக ஓரமாக வண்டியை நிறுத்தி மிஸ்டர் தேவ், நான் தான் சொல்லும் போதே அவள் பக்கம் ஒரு பைக் வந்து நின்றது. மதி அதை பார்க்க ஹெல்மெட்டை கழட்டிய கௌசிக், அங்கு இருக்கிற காபி ஷாப் வா, நான் வரேன் என்றான். எனக்கு ஜாப் போக டைம் ஆச்சு என்று பயத்துடன் சொன்னாள். உன்னை என்ன டேட்டிங் பண்ணுறதுக்காக கூட்டுட்டு போகிறேன், ஒரு 5 மினிட்ஸ் தான் என்று எரிச்சலான குரலில் சொல்லி அங்கிருந்து விலை உயர்ந்த காபி ஷாப் உள்ளே நுழைந்தான். அங்கு டெலிவரி வேலை செய்யும் போது பார்சல் வாங்க வந்து இருக்கிறாள். ஆனால் அமர்ந்து சாப்பிட்டதில்லை. அதனால் உடையை சரி செய்து முடியை நீவி விட்டு சங்கடமாக உள்ளே வந்து கௌசிக்கை பார்த்தாள். ஏதோ அந்த காபி ஷாப் முதலாளி போல் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்து இருந்தான். அந்த ஹோட்டலில் இருந்த பெண்களின் கண்கள் அவனை தான் மேய்ந்து கொண்டிருந்தது. தூரத்தில் இருந்துதான் அதிகாலை சூரியனை ரசிக்க முடியும். ஆனால் அதே சூரியனை மதியம் 12 மணி உச்சி வெயில பார்க்க முடியாது. அங்க நிற்க கூட முடியாது. அதுபோல இவரும் என்று நினைத்துவிட்டு அவன் எதிரில் அமர்ந்தாள். ஒரு வெயிட்டர் அவர்கள் டேபிள் பக்கம் வந்து நின்று என்ன வேணும் சார் என்றான். கௌசிக் மதியை என்ன வேண்டும் என்பது போல் பார்த்தான். அங்கு எப்படியும் எல்லாம் விலை அதிகம் என்பது மதிக்கு தெரியும். அதனால் இல்லை வேணாம்னு சொல்லிடு மதி, அப்புறம் ஏதாவது சாப்பிட்டதுக்கு உன் தலையில் பில் கட்டிட போகிறாரு என்று யோசித்து இல்லை எனக்கு எதுவும் வேணாம் என்று சொல்லிவிட்டாள். ஓகே என்று சொல்லி வெயிட்டர் பக்கம் திரும்பி 1 ஆரஞ்சு ஜூஸ் வித்தவுட் ஐஸ், தென் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் என்று சொல்லிவிட்டு மதி பக்கம் திரும்பி பார்த்தான். பின் அவன் பேக்கிலிருந்து ஒரு பாக்ஸை எடுத்து அவள் முன்னால் வைத்தான். இது உனக்கு தான் என்றான். அவள் புரியாமல் அவனை பார்த்து எடுக்காமல் இருந்தாள். உன்னை அதை எடுக்க சொன்னேன், ஏன் தமிழில் சொன்னால் புரியாதா என்றான். அவள் தயங்கியபடி எடுத்து பார்க்க அதில் விலை உயர்ந்த வாட்ச் இருப்பதை பார்த்து எனக்கா எதுக்கு என்றாள். இதில் டிவைஸ் செட் பண்ணி இருக்கு, அப்புறம் நீ ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்தால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணு, அது என்னோட ஃபோனுக்கு அலர்ட் வரும், அதுக்கு தான் இது என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். புதுசாக என் மேலே கேரெல்லாம் வந்துருச்சா, என்னால் நம்ப முடியல என்று கேட்டாள். அவன் அதை ஒப்புக்கொண்டால். அவன் கௌசிக்கே இல்லையே, தாத்தா தான் உனக்கு இந்த வாட்சை தர சொன்னார். நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 வருஷம் உன்னை பார்த்துக்கிட்டது என்னோட கடமை என்று பாதி உண்மை பாதி பொய் கலந்து சொன்னான். ஓஹோ ஓகே, ஆனால் இது பார்க்க அதிக ரேட் மாதிரி இருக்கே என்று சொல்லி அதை வாங்க சங்கடப்பட்டாள். அதற்கு மேல் பொறுமை இழந்து அவள் கையை பிடித்து வாட்சை வலுக்கட்டாயமாக போட்டுவிட்டான். அவன் திடீரென கையை பிடித்தது மதிக்கு மூச்சு அப்படியே நின்றுவிட்டது போல் இருந்தது. அவன் தொடுகையில் அப்படியே உறைந்தது போல் இருந்தாள். கௌசிக்கும் அதே போல் ஒரு உணர்வு மனதில் தோன்றியது. இருந்தும் காட்டிக் கொள்ளாமல் அமர்ந்து இருந்தான். அவனை முறைத்து பார்த்து ஏன் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறீங்க என்று சொல்லி அவள் விரலிலும் கையிலும் இருக்கும் வாட்ச் ரிங்கையும் வெறுத்து போய் பார்த்தாள். இங்கே பார், நான் ஒரு விஷயம் ஒரு தடவை தான் சொல்லுவேன், அப்படி கேட்கல என்னோட அடுத்தமும் இப்படி தான் இருக்கும் என்று தோல் குலுக்கி சொல்லிவிட்டு அங்கிருந்த ஜூஸை குடித்தான். மதி சுற்றி இருந்தவர்களை பார்த்தாள். அவர்கள் அவளைதான் பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். மதிக்கு அவர்கள் மனதில் ஓடுவது நன்றாக புரிந்தது. இந்த இடத்திற்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதால் தான் முகம் சுளித்து பார்ப்பது போல் இருந்தது. அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காமல் மதி நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி போனவள் கையை பிடித்த கௌசிக் இந்த கேக்கை சாப்பிட்டு போ என்றான். இல்லை எனக்கு வேண்டாம் என்றாள். ஓகே யுவர் விஷ், ஆனால் அப்புறம் பின்விளைவு என்ன வேணாலும் இருக்கலாம் என்று சொல்லி கூலாக அவன் கையில் இருக்கும் ஜூஸை குடித்தான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி பல்லை கடித்து கொண்டு அந்த கேக்கை எடுத்து வாயில் வைக்க போனாள். இந்த கேக் ஸ்பூனில் சாப்பிடணும். அவன் அப்படி சொன்னதும் ஸ்பூனை எடுத்து சாப்பிட தெரியாமல் வாயில் கிரீம் ஒட்டியபடி சாப்பிட்டாள். என்ன குழந்தை மாதிரி சாப்பிட்ற, நம்ம வெளியில் இருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக நடந்துக்கோ என்று சுற்றி முற்றி பார்த்துவிட்டு மெதுவாக சொல்லி அவள் முன்னால் டிஷ்ஷுவை நீட்டினான். மதி சாப்பிடுவதை நிறுத்தி சுற்றி பார்த்தாள். அங்கு இருந்த சில பேர் அவளை கேலியாக பார்ப்பது போல் இருந்தது. அவன் கையில் இருந்து டிஷ்ஷுவை வாங்கி ஸ்பூனை கீழே வைத்துவிட்டு உதட்டை துடித்து விட்டு
இதை வாங்கி தந்தா இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு இருக்கேனான்னு கேட்கணும், அதுக்கு முதல்ல அவங்க விருப்பத்தை கேட்கணும் என்று எழுந்தாள். அவளை வினோதமாக பார்த்து, நிஜமா இந்த கேக்கை நீ சாப்பிட்டதே இல்லையா என்றான். இல்லை, இது ஒன்றும் உலக அதிசயம் இல்லையே, என் குடும்ப சூழ்நிலை இதை கண்ணில் பார்த்ததோடு சரி, சாப்பிட்டதில்லை, அதனால் எனக்கு சாப்பிட தெரியல, அவ்வளவுதான் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டாள். தவறு அவனுக்கு புரிந்தது. இருந்தும் இவ ஏன் முன்னாடியே சொல்லலை, எல்லாம் தாத்தாவை சொல்லணும், சேட்டஸுக்கு ஒத்து வர மாதிரியாவது பொண்ணை பார்த்து இருக்கணும் என்று தனக்குள் சொல்லி கொண்டாலும் அவள் சாப்பிட்டு விட்டு பாதியில் வைத்த கேக்கை ஒரு நொடி பார்த்து விட்டு அங்கிருந்து சென்றான். இங்கு மதி, இவர் பெரிய மைசூர் மகாராஜா, டீசெண்ட் பற்றி என்கிட்ட சொல்கிறாரு, பணம் நிறைய இருக்கும் போல, அதான் இவ்வளவு சீனு, பொள்ளாச்சிலேயே இவர் தாத்தா பேரில் தோட்டமெல்லாம் இருக்கும் போல, அதான் இவ்வளவு பந்தா போல என்று உண்மையான அடையாளம் தெரியாமல் எதையோ நினைத்து முடிவே செய்து இருந்தாள். இங்கு வழக்கம் போல வேலைக்கு வந்த மதி பார்க்கிங் ஸ்கூட்டரை நிறுத்தியதும் காலையிலே அவளது வண்டி அப்பார்ட்மெண்ட்டில் நின்றிருந்தது நினைவு வந்தது. அது எப்படி ஸ்கூட்டர் கரெக்டாக மார்னிங் வந்துச்சு என்று யோசிக்கும் போதே நேற்று நடந்த நிகழ்வு நினைவு வந்து பயத்திலும் கவுசிக் கட்டிவிட்ட வாட்சை பார்த்துவிட்டு தைரியம் பெற்று சூப்பர் மார்க்கெட்டுக்குள் சென்றாள். அவள் பக்கம் வந்த குரு, இப்போதான் மேனேஜர் மேடம் நேற்று நடந்ததை சொன்னாங்க, நேற்று எனக்கு கால் பண்ணி இருக்கலாம்ல என்று அக்கறையுடன் கேட்டான். இட்ஸ் ஓகேப்பா, என் வீட்டில் இருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு சென்று வேலையை பார்த்தாள். அல்லது வாட்சில் ஒரு மெசேஜ் சத்தம் கேட்டு அதை பார்க்க அதில் 5000 ரூபாய் பேங்க் அக்கௌண்டில் வந்துள்ளது என்று இருந்தது. புரியாமல் பார்த்தபொழுது அடுத்த மெசேஜில் வீட்டு செலவுக்காக பணம் என்று கவுசிக் அனுப்பியிருந்தான். பரவாயில்லையே, நான் கேட்காமலே அனுப்பிவிட்டு இருக்காரு, இனி டெய்லி என்னோட பணம் போட்டு காயெல்லாம் வாங்க வேண்டியதில்லை என்று நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டு வேலையை செய்தாள். அவள் அருகில் வந்த குரு, என்ன மதி, வாட்செல்லாம் புதுசாக இருக்கே, வீட்டில் வாங்கி தந்தாங்களா என்றான். ஆமாம் என்று சொன்னாள். அன்று இரவு எப்பொழுதும் போல் வீட்டில் இருவரும் சாப்பிட்டார்கள். மதி எப்பொழுதும் போல் டிவியில் பாடலை பார்த்தபடி சாப்பிட்டாள். அவனுக்கு இன்று மதி நார்மலாக இருப்பது ஏனோ சற்று நிம்மதியை தந்தது. மதி சாப்பிட்டு முடித்து கையை கழுவ சென்ற நேரம் டிவியில் இரவு நேரம் என்பதால் அதில் மாசி மாசம் ஆளான பொன்னே மாமன் உனக்கு தானே என்ற பாடல் ஓடியது. மதி அதை எதுவும் கண்டு கொள்ளாமல் தட்டை கழுவி கொண்டிருந்தாள். ஆனால் கௌசிக்கு அந்த பாடலின் வரி நன்றாக புரிந்தவனுக்கு அதற்கு மேல் சாப்பிட தோண்டாமல் தொண்டைக்குழில் ஏதோ சிக்கியது போல் இருந்தது. அவசரமாக தட்டில் கையை கழுவிவிட்டு அங்கிருந்து அவன் அறைக்கு சென்று விட்டான். திரும்பி பார்க்கும்போது கௌசிக் இல்லாததை பார்த்த மதி, சாப்பிட்ட தட்டை கூடவா எடுத்து வைக்க மாட்டாரு என்று சலித்து அதையும் கழுவி வைத்துவிட்டு டிவியை ஆஃப் செய்துவிட்டு அறைக்கு உறங்க சென்றாள். இங்கு கௌசிக், என்ன கன்றாவி இது, என் ஸ்டூடெண்ட் கூட இருந்து இந்த பாடலை எல்லாம் கேட்குறேன், அவ தான் சின்ன பொண்ணு, ஒன்றும் புரியாமல் இருக்கா என்று தலையில் தட்டிவிட்டு குளிக்க சென்றான். அடுத்த நாள் காலை கல்லூரியில், ஹாய் பேபி, கண்டிப்பாக நீ NSS தான் போக போறிய என்று பாவமாக முகத்தை வைத்து ராஜு கேட்டார். நீ எப்படி பாவமாக மூஞ்ச வச்சாலும் NCC பக்கம் வரமாட்டேன், இப்போ அடிக்கிற சென்னை வெயிலுக்கு கிரவுண்டில் ஓட சொல்லுவாங்க, கிளாஸ் நிறைய மிஸ் பண்ண வேண்டிய வேற இருக்கும் என்றாள். ராஜ், ஆமாம், உனக்கு எப்படி இது எல்லாம் தெரியும்? ராஜ், நானும் ஒரு வருஷம் காலேஜ் படித்து தான் வந்தேன், அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ் கட் செய்ய ஆசைப்பட்டு சேர்ந்து கஷ்டப்படுவதை பார்த்து இருக்கேன். போகும்போது தம்மண்ணா கலரில் இருப்பாங்க, வரும்போது கருன்னு கருப்பு சாமி மாதிரி இருப்பாங்க என்று சொல்லி சிரித்தாள். கரெக்டாக சொன்ன மதி, நம்ம ராஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருப்பா, ஆனால் இப்போ பார்க்கவே முடியாத மாதிரி இருக்கா என்று குரு முகம் சுளித்து சொல்லி வாந்தி வருவது போல் பாவனை செய்தான். அடிங்க, என்ன ஓட்டுறியா? ஆமாம், நீ என்னமோ வந்தப்பா ஷாருக் கான் மாதிரி இருந்தப்பாரு. என்ன NSSல என்ன பண்ணுவீங்க? ஊரில் இருக்கிற குப்பையை சுத்தம் பண்ணுற பேரில் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு சீன் போடுவீங்க. சரி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க என்று சொல்லிய கணேஷ், நான் கிளாஸ்க்கு தான் போகிறேன், உன் அப்ளிகேஷன் ஃபார்மை என்கிட்ட கொடு, நான் அப்ளிகேஷனை வாங்க தான் வந்தேன் என்று சொல்லி வாங்கி சென்றான். அங்கு சந்தியா கணேஷ் வருவதை பார்த்தவள், என்ன கணேஷ் இந்த பக்கம்? அது சீனியர், சண்டே ஒரு மீட் போகிறோம்ல, அதை பற்றி கேட்க வந்தேன் என்றான். அப்படியா, மதி சைன் பண்ண அப்ளிகேஷனை கொடுக்க வந்தேன் என்றான். அவளும் அதை தான் எதிர்பார்த்தாள். ஓகே கணேஷ், லஞ்ச் டைமில் என்னை என் கிளாஸில் பார்க்க சொல்லு என்றாள். ஓகே சீனியர் என்று சொல்லி அதை மதியிடம் சொல்லிவிட்டான். மதியும் அதே போல் சந்தியாவை காண சென்றாள். ஈவினிங் ஒரு டிராஃபிக் சிக்னலில் 3rd இயர் கூட சேர்ந்து NSS ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், வந்துடு என்றாள். அதை கேட்டு திகைத்த மதி, நான் எப்படி சீனியர், அப்புறம் ஈவினிங்கெல்லாம் வரது கஷ்டம் என்றாள். அப்படியா, வரமாட்டியா? இனி நீ வேறு கிளப்லையும் மாற்றக்கூட முடியாது, ஈவினிங் நீ வரலைன்னா உனக்கு கிளாஸில் தர பாயிண்ட்ஸ் கம்மியாகும்,
அது உன்னோட செம் மார்க்கு கூட அஃபெக்ட் ஆகும் பார்த்துக்கோ என்று சொல்லி விரலில் இருந்த நகங்களை சரி பார்த்து கொண்டு இருந்தாள். அதை கேட்டு அதிர்ச்சியான மதி மூளையில் நல்ல மதிப்பெண் எடுத்தால்தான் ஃபீஸ் பாதியாக குறையும் என்பது நினைவு வர வேறு வழியின்றி சரி என்று சொன்னாள். ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் போகிற இடத்துல லீவு கேட்கணுமே என்று நினைத்து கொண்டு வரும்போது அதை கௌசிக் கவனித்தான். பின் லஞ்ச் டைம் முடிந்து 4th இயர் மாணவர் ஹரிஷாருக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் அல்லாது கௌசிக் தான் உள்ளே வந்து கொண்டிருந்தான். எல்லோரும் புரியாமல் பார்க்க, இனி கொஞ்ச நாள் நான் தான் உங்க மினி ப்ராஜெக்டை பார்க்க போறேன். அவன் பேசுவது எல்லாம் கவிதை போல் சில மாணவிகள் கனவு கண்டிருந்தார்கள். மினி ப்ராஜெக்ட் முடிகிற வரை உங்கள் கிளாஸ்க்கு எந்த கிளப் ஆக்டிவிட்டியும் இருக்காது என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்த சந்தியா எழுந்து, சார், நான் தான் என்சிசி கிளப்பு பிரசிடென்ட். ஸோ என்ன பண்ணுறது சார் என்று பாவமாக கேட்டாள். அதை பற்றி இனி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் யாரும் ப்ராஜெக்ட் முடிக்கிற வரை கிரவுண்டு பக்கம் போகக்கூடாது என்று சற்றும் கடுமையாக சொன்னான். கௌசிக் சொன்னதை கேட்டு பயந்த சந்தியா எஸ் சார் என சொல்லி அமர்ந்து கொண்டாள். அப்புறம், இது மினி ப்ராஜெக்டாக இருந்தாலும் இது உங்கள் சொந்த ப்ராஜெக்டாக இருக்கணும். வெளியே அமௌண்ட்டுக்கு வாங்கி என்கிட்ட சப்மிட் பண்ணால் ஏற்றுக்க மாட்டேன். அப்புறம் உங்கள் செம்மை இது பாதிக்கும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு பிறகு அவர்கள் செய்ய இருக்கும் மினி ப்ராஜெக்டை ஒவ்வொருவராக அவனிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சில மாணவிகள் அவனை தொடுவது போல் வந்தாலும் சற்று தள்ளி அமர்ந்து கேட்டு இது செய்யலாம் செய்ய வேண்டாம் என்று ஆலோசனை வழங்கி கொண்டு இருக்கும்பொழுது ரோஹித் அவன் முன்னால் வந்தான். ஏனோ அவன் மதியின் அத்தை பையன் என்று தெரிந்ததிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் எரிச்சலாக இருந்தது. அவ்வப்பொழுது இவன் அவள் கையை பிடித்து பேசுவது இன்னும் கோபத்தை தான் அதிகப்படுத்தியது. அவன் சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு ஆசிரியராக முழுவதும் நிதானமாக கேட்டு, குட் ஐடியா, பட் இது மினி ப்ராஜெக்ட் செட் ஆகாது. நீ இதை மெயின் ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ புதுசாக வேற சொல்லு. உனக்கு 2 days டைம் தரேன் என்றான். சார், எப்படி 2 நாளில் வேற ப்ராஜெக்ட் என திகைப்புடன் கேட்டான். இதை விட்டால் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்க போகுது? அடுத்த மாதம் கேம்பஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதை மைண்டில் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணு என சொல்லி அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்றதும் டேபிளை கோபமாக தட்டிய ரோஹித், இந்த ப்ராஜெக்டையே நான் வேற சீனியர்கிட்ட இருந்து வாங்கினேன். திரும்ப வேற ஒன்று ட்ரை பண்ணணும் என நினைத்து அவன் நண்பர்கள் பக்கம் வந்தான். வெளியே வந்த கௌசிக், ஏண்டா இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இன்னொருத்தர் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஆப் கூட பண்ணிட்டாங்க. அதை கொண்டு வந்து ப்ராஜெக்ட்னு சொல்கிறான் என கேலியாக நினைத்து அங்கிருந்து சென்றான். அவனுக்கு உண்மை தெரிந்ததும் ரோஹித்தை அசிங்கப்படுத்தாமல் வேறு ஒன்றை செய் என்று நாசுக்காக சொன்னான். ஆனால் அதை கூட உணராமல் தன் நண்பர்களிடம் ரோஹித் புலம்பி கௌசிக்கை திட்டிக் கொண்டிருந்தான். டேய், பார்த்து பேசுடா ரோஹித், அவர் சரியான டென்ஷன் பார்ட்டி. நீ திட்டுறது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடும், பார்த்துக்கோ என்று ஒருவன் பயந்தபடி சொல்ல, அதுவும் சரிதான், இன்னும் கொஞ்சம் மாசம்தான், அப்புறம் எனக்கு பிடிச்ச வேலை, அப்புறம் இவரை எல்லாம் கண்டுக்க கூட மாட்டேன் என்று ரோஹித் அசால்ட்டாக சொன்னான். இங்கு கல்லூரி முடிந்ததும் மதி NSS கிளாஸை நோக்கி சென்றாள். எப்படியாவது இப்போ வெளியே வரலைன்னு சொல்லணும். அந்த சீனியர் பேசுறது சரியில்லை என புலம்பிக் கொண்டு வரும்போது யாரோ மீது இடித்தாள். சாரி என்று சொல்லி போக போனவளை தடுத்தது அந்த குரல். உன் கண்ணை எங்கே பார்த்துக்கிட்டு போற? உன் முன்னாடி யார் வரான்னு பார்த்து போக மாட்டியா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மதி திரும்பி பார்த்தாள். அங்கு மாடலான சேலை உடுத்தி முகத்தில் ஏக்கர் கணக்கில் மேக்கப் பூசி சற்று பார்க்க கவர்ச்சியாக தெரிந்தாள். எப்படியும் 25 வயதுக்கு மேல் இருப்பது போல் இருந்தாலும் அங்கு இருந்த மாணவர்கள் மற்றும் சில பெரிய ஆண்களின் கண்கள் அவளை தான் ரசித்து கொண்டு இருந்தது. சாரி அக்கா, தெரியாமல் இடிச்சிட்டேன் என்று அவசரமாக சொல்லி அங்கிருந்து சென்றாள். என்னது அக்காவா? நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு அப்படியே போற, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை என்று முகம் சுளித்த பொழுது எதற்கு வந்தம் என்பது நினைவு வர உற்சாகமாக IT டிபார்ட்மெண்ட் நோக்கி சென்றாள். அவள் எதிர்பார்த்த நபர் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டு இருந்தான். வேறு யாரும் இல்லை, நம்ம கௌசிக் தான். அவனை கண் எடுக்காமல் பார்த்தவள் புடவையை சரி செய்து ஹாய் கௌசிக் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். அவள் சத்தம் கேட்டு அங்கு இருந்த அனைவரும் பார்வையும் அவள் மீது விழுந்தது. கௌசிக் யாரோ என்பது போல் புருவம் சுருக்கி கேள்வியாக பார்த்தான். அவன் எதிரில் வந்து நின்றவள், என்ன ஞாபகம் இல்லையா கௌசிக் என்று மயங்கும் புன்னகையுடன் கேட்டாள். அவள் வந்ததும் அவளிடம் இருந்து வரும் வாசனை திரவியம் அவனுக்கு தலைவலி வருவது போல் இருந்தது. தெரியல என்று ஒரு வார்த்தையில் சொல்லி லேப்டாப்பில் கவனம் செலுத்தினான். அதில் ஏமாற்றமானவள் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து அங்கு நடந்ததை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் கார்த்திக்கை பார்த்து, நீயே கௌசிக்கிட்ட சொல்லு நான் யாருன்னு என்றாள். டே கௌசிக், இது யாருன்னு உனக்கு தெரியல? நம்ம காலேஜ் சீனியர் வாணி
என்றான். அப்பொழுது முகத்தில் ஒன்றையும் காட்டாமல் ஓஹோ என்று மட்டும் சொல்லிவிட்டான். வாணி, நீ எப்படி இங்கே? அதுவும் வெளி ஆளுங்க எல்லாம் ஸ்டாஃப் ரூமுக்கு வரக்கூடாது. நம்ம வேணும்னா வெளியில் ஒரு நாள் மீட் பண்ணலாம் என கார்த்திக் சொன்னான். ஒரு நாள் மட்டுமில்லை, இனி டெய்லியும் நம்ம மீட் பண்ண போகிறோம் என உற்சாகமாக சொன்னாள். என்ன என்று கார்த்திக் புரியாமல் கேட்டான். நான் இங்கே தான் லேப் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் என்று கௌசிக்கை பார்த்தபடி சொன்னாள். நீ அன்னைக்கு என்கிட்ட பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன, அப்புறம் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த, என்னாச்சு இங்கே ஜாயின் பண்ணியிருக்க? அதுவா, அங்கே ஒர்க் பண்ணி போர் அடிச்சிச்சு, அதான் புதுசாக இருக்கணும்னு இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் என்று சொன்னவள், கௌசிக், நான் இங்கே ஜாயின் பண்ணதுக்கு விஷ் பண்ண மாட்டியா என அவன் டேபிளின் மீது சாய்ந்து கன்னத்தில் கை வைத்து கேட்டாள். அங்கிருந்த ஆசிரியர்கள் அனைவரும் அவள் கௌசிக்கை பார்ப்பதை வைத்து ஏதோ ஒன்று உள்ளது என்று உறுதி செய்து கொண்டார்கள். அவளை நிமிர்ந்து பார்த்த கௌசிக், கங்க்ராச்சுலேஷன் மிஸ் வாணி மேம் என்றான். மேம்லாம் சொல்லாத, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ் தானே, பட் இங்கே என்ன ரூல்ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என் கூட ஒர்க் பண்ண போகிற ஸ்டாஃப், அவ்வளவுதான். என்னை கௌசிக் சாருன்னு சொன்னால் பெட்டராக இருக்கும் என்று அழுத்தமாக சொல்லி வேலையை தொடர்ந்தான். என்னிடம் பிடித்தது வாணிக்கு இந்த ஆக்டிவிட்டி தான். அதையும் ரசித்தபடி எழுந்து நாளைக்கு பார்க்கலாம் என சொல்லி சென்று விட்டாள். அவள் சென்றதும் நெற்றில் கை வைத்த கௌசிக், கார்த்திக் சார், எனக்கு ஒரு ஏலக்காய் டீ சொல்லுங்க என்று சொன்னான். இங்கு கிளப்பில் நீ இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணியிருக்க, அதனால் உடனே எல்லாம் டிராஃபிக் பக்கம் எல்லாம் அனுப்பக்கூடாது. அது வரைக்கும் சின்ன சின்ன வில்லேஜ் ட்ரிப் போவோம், அங்கே போய் கற்றுக்கோ என்று 3வது இயர் படிக்கும் சீனியர் மாணவன் சொன்னான். அதை கேட்டு சந்தோஷமான மதி, அப்படியா சீனியர் என்று கேட்டால், அவர்கள் இந்த செம் எப்படியும் வரமாட்டாங்க, அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்கும்போது டைம் போயிடும், அதில் இங்கே எல்லாம் வரமாட்டாங்க, இனி நாங்கள் தான் இங்கே பொறுப்பு. அதை காதில் கேட்டதும் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அதை முகத்தில் காட்டாமல் ஓகே ஓகே சீனியர் என்று சொல்லி முகம் மலர்ந்து பார்க்கிங் பக்கம் வந்தாள். வந்தவள் எப்போதும் போல் காதில் ஹெட்செட்டை மாட்டி பாடலை ஒளிரவிட்டாள். பாடலை கேட்டுக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். அன்று இரவு மது எப்போதும் போல் இருவருக்கும் சமைத்து கொண்டிருக்கும் போதே மிகவும் சோர்வாக இருந்தாள். அதே சமயம் கௌசிக் கிச்சனுக்கு தண்ணீர் எடுக்க வந்தபோது அவளை கவனித்தான். ஆனால் அதை எதுவும் கேட்காமல் அங்கிருந்து சென்று விட்டான். சாப்பிட அமரும்போது மதியை பார்க்கும்போது அவள் தலையில் துண்டை கட்டி கொண்டு இருந்தாள். அதில் அவள் தலை குளித்து இருக்கிறாள் என்று புரிந்தது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மதியின் பக்கம் கௌசிக்கின் கவனம் திரும்ப ஆரம்பித்தது. இவ என்ன லூசா, நைட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இன்னும் தவள் கூட கலட்டாமல் இருக்கா என்று வினோதமான பார்வை பார்த்துவிட்டு, வந்த வேலை முடிந்தது என்பது போல் நன்றாக சாப்பிட்டு முடித்து செல்லும் பொழுது தான் ஏதோ தரையில் விழும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கு மதிதான் கையில் இருந்த தட்டு விழுந்து அவளும் தரையில் மயங்கிய நிலையில் இருந்தாள். அதை பார்த்து வேகமாக அவள் அருகில் வந்து தூக்கி சோபை படுக்க வைத்து கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றான். அவள் தலையில் இருந்த துண்டை கழட்டிவிட்ட போதுதான் முடி ஈரமாக இருப்பது தெரிந்தது. அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்து விட்டான். லேசாக கண் வீழ்த்த போது எதிரில் பதட்டமான முகத்தோடு கௌசிக் இருந்தான். அவன் அருகில் இருப்பதை பார்த்தவள் அவனை தள்ளிவிட்டு வேகமாக எழுந்து பின்னால் திரும்பி சோபாவை பார்த்தாள். அதில் லேசாக ஏதோ கரை இருப்பதை அதிர்ந்து மீண்டும் அதை மறைத்து முகத்தை மூடி அமர்ந்து விட்டாள். தரையில் இருந்து கோபமாக எழுந்த கௌசிக், பைத்தியம், உனக்கு ஹெல்ப் பண்ண இருக்கேன், ஆனால் நீ என்னை தள்ளிவிட்டு சாரி கூட கேட்காமல் இருக்க. அவன் முகத்தை பார்க்காமல் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் என சொன்னாள். அவளை வினோதமாக பார்த்த கௌசிக் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்று கதவு மூடும் சத்தம் கேட்டு நிம்மதியான மதி வேகமாக எழுந்து அந்த சோஃபாவை பார்த்தாள். அது பால் வெள்ளை என்பதால் சிவப்பு கரை அப்பட்டமாக தெரிந்தது. ஏன் சோபா இந்த ஒயிட் கலர் தான் வாங்கணுமா? ஏன் டார்க் கலர்லலாம் வாங்கியிருந்தா நல்லா இருக்கும். இப்போ என்னோட மிஸ்ஸஸ் பிளட்னால இப்படி ஆயிடுச்சு. மதி, உனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும் என புலம்பிக் கொண்டு அவள் பாத்ரூமில் இருந்து தண்ணீர் மக்கு எடுக்க சென்றாள். கௌசிக் ஃபோன் டைனிங் டேபிள் மீது இருந்ததால் மீண்டும் அங்கு வெளியே வந்தான். ஃபோன் எடுத்து கொண்டு செல்லும் பொழுதுதான் மதி நினைவு வர சோஃபாவை பார்த்தான். அதில் அவள் இல்லை. அவன் கண்ணில் அந்த கரை பட்டது. என்ன ரத்தம் மாதிரி இருக்கு, ஒருவேளை மதி மயங்கி விழுந்தப்ப அடிபட்டு ரத்தம் வந்து இருக்குமோ என யோசித்து மதியின் ரூமை கதவை தட்டினான். மதி கையில் தண்ணீருடன் ஒரு காட்டன் துணியும் எடுத்து வந்தாள். அவள் எதிரில் வந்து நின்ற கௌசிக், அங்கே பிளட்டை பார்த்தேன், உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா என்று மென்மையான குரலில் கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில் கோழிக்குண்டு கண்ணை உருட்டி சங்கடமாக பதில் சொல்லாமல் வேறு எங்கோ பார்த்து நின்றார். உன்கிட்ட தான் கேட்குறேன் என சொல்லி அவள் அருகில் வந்தான். கௌசிக் மதியின் நிலையை புரிந்து கொள்வானா இல்லை திட்டுவானா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.